வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்போ தான் நான் போடுறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாருக்கும் ரோசஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். சாலியா சீட்ஸில் தான் இன்றைக்கி பாயசம் பார்க்க போகிறோம், கீர் பார்க்க போகிறோம். தேவையானது வந்து கேஷ்யூநட் எடுத்திருக்கேன், பிஸ்தா எடுத்திருக்கிறேன், அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா, பேரிச்சை, கிஸ்மிஸ் பழம், அக்ரூட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வால்நட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மக்கானா, லோட்டஸ் சீட்ஸு, ஏதோ ஃபிக்கு கூட நான் எடுத்துருக்கிறேன். அத்திப்பழம் கூட ட்ரைடு இருந்தது, அதை எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து பேஸ்ட்டாக கூட போடலாம், அது நீங்கள் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி கூட போடலாம், அல்லது க்ரஷ் பண்ணி கூட போடலாம். 2 காடமம், அதாவது எல்லாச்சியும் எடுத்திருக்கேன், ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் கோகோனட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், தேங்காயும் போட்டிருக்கேன். போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சாலியா சீட்ஸை வந்து ஹலீம் சீட்ஸ் ஆலிவ்ன்றதை வந்து முந்தின நாள் நைட்டு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் பால் தேவை, சுகர் தேவை நமக்கு. பாலை வந்து முதல்ல சூடு பண்ண பாலில், கொதிக்கிற பாலில் இதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ், 8 to 10 மினிட்ஸ் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வெந்துடும். ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால வெந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் போட்டு அது ஒரு 2-3 மினிட்ஸில் வெந்துடும். சுகர் கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன், நீங்கள் கருப்பட்டி கூட சேர்க்கலாம். கருப்பட்டியெல்லாம் சேர்க்குறதா இருந்தால், வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நீங்கள் சேருங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு இது வந்து இந்த பீரியட்ஸ் சரியாக வராதவங்களுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சரியாகும்னு சொல்கிறாங்க. இது ஃபைபர் இருக்குது, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதோடு கூட நம்மளோட பிளட் செல்ஸை பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. டேஸ்டி, ஹெல்தி, ஈஸி டு மேக் கீர் ரெசிபி. இது செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ குட் டே.